ரஜினி நடிப்பில் கடைசியாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி ரிலீஸ் ஆன நிலையில் தற்போது ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடிச்சிட்டு வராரு. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக பங்கேற்று கொண்டு இருக்காரு ரஜினி. இதனிடையில் அடுத்ததாக கமலோடு இணைந்து படம் ஒன்றிலும் நடிக்க திட்டமிட்டிருக்காரு. கமல் நடிப்பில் கடைசியாக தக் லைஃப் ரிலீஸ் ஆனது. மணிரத்னம் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான இந்த படம் பெரிய அளவு ரசிகர்களை கவரலை. இதனையடுத்து அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்கத்தில் நடிப்பதாக ரெடி ஆகியிருக்காரு கமல். இதனிடையில் ரஜினியோடு இணைந்து படம் ஒன்றிலும் நடிக்க இருக்காரு. இந்நிலையில் தான் இந்த படம் குறித்து கமல் கொடுத்திருக்க அப்டேட் தற்போது இணையத்தில் கவனம் ஈர்த்துட்டு வருது. கடந்த ஜூன் மாதம் கமல் நடிப்பில் தக் லைஃப் வெளியான நிலையில் இன்னமும் தனது அடுத்த படத்துக்கான வேலைகளை துவங்காமல் இருக்கார். தற்போது அரசியல் பணிகளில் பிஸியாக இருக்கும் காரணத்தால் அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்கும் படம் தள்ளி போயிருக்கு. இந்நிலையில் இன்று சென்னை விமான நிலையத்திற்கு வந்த கமலிடம் ரஜினியுடன் இணைந்து நடிக்கும் படத்தை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. இதற்கு பதிலளித்த அவர், நடிகர் ரஜினியோடு இணைந்து படம் பண்ணுவோம் என தெரிவிச்சிருக்காரு. இருவரும் சேர்ந்து நடிக்க உள்ளதை ரஜினி கமல் இருவரும் உறுதி செஞ்சிட்டாங்க. ஆனாலும் இந்த படம் எப்போது துவங்கும், யார் இயக்கப் போகிறார்கள், யார் நடிக்க உள்ளார் என்பது குறித்து தகவல் எதுவும் வெளியாகலை. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக வலம் வரும் ரஜினி கமல் இருவரும் இணைந்து படம் நடித்து நீண்ட காலமாகிவிட்டது. இவர்கள் இருவரையும் மீண்டும் ஒன்றா திரையில் பார்க்க வேண்டும் என்பது ரசிகர்களின் பல வருட எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த காத்திருப்பு தற்போது நிறைவேற இருக்கு. இவர்கள் இருவரும் இணைய இருக்க படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் இணைந்து தயாரிக்கிறாங்க. இதனிடையில் இந்த படத்தை யார் இயக்கப் போகிறார்கள் என்பது குறித்தும் பலவிதமான எதிர்பார்ப்புகள் நிலவி வருது. முன்னதாக லோகேஷ் கனகராஜ் இவர்கள் இணையும் படத்தினை இயக்குவார் என்று சொல்லப்பட்டது. கூலி ரிசல்ட் காரணமாக இந்த படத்தை இயக்கும் வாய்ப்பை அவர் கை நழுவி போய்விட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனையடுத்து இந்த படத்தை யார் இயக்கினால் நன்றாயிருக்கும் என இணையத்தில் பல விவாதங்கள் நடந்து வருது. ஆனாலும் ரஜினி கமல் இணைந்து நடிக்க இருக்க படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க இருக்கார் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இதற்காக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும் பணிகளில் அவர் இறங்கி உள்ளதாகவும் சொல்லப்படுது. கூலியில் எதிர்கொண்ட விமர்சனங்களை எல்லாம் இந்த படத்தில் சரி கட்டுவார் என எதிர்பார்க்கப்படுது. கடந்த மாதம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்து வெளியான கூலி படம் மற்றும் கமலோட விக்ரம் அளவுக்கு இந்த படம் சக்கை போடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சுமாரான திரைக்கதை காரணமாக ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்களை குவிச்சது. அதையெல்லாம் சரி செய்யும் விதமாக லோகேஷ் இந்த முறை திரைக்கதையில் ஒரு புதுமையாக புகுத்த போகிறார் என தற்போது செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.